நம்ம தமிழா ஷோல சமீபத்துல இந்த துப்பட்டா போடுகள் தோழிகளே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இல்ல டிரெஸ்ன்றது எங்க உரிமை சார்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபேட்ல போயிட்டு இருக்கு. அதுல கடைசியா இந்த லவ் குருன்ற ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ட்ரோல் பண்ணணும், நான் கண்ட்ரோல் பண்ணணும், என் பேச்சு கேட்கல செட் ஆகல, ஏன்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. என்னுடைய பார்ட்னர் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால அவளை நான் கண்ட்ரோல் பண்ணணும். முடிஞ்சா அவளை அப்பப்ப ஹர்ட் பண்ணும்போது அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரி ஹர்ட் எல்லாம் பண்ணலாம்னு கேட்கும்போது அவர் சொல்றது என்னன்னா, அவளை அழ வைப்பேன், இல்ல அவளை சில நேரத்துல அடிக்கலாம், ரொம்பலாம் இல்ல ரொம்ப டாக்ஸிக்கா பண்ணலாம், ரொம்ப லைட்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்கல் வயலன்ஸ பயங்கர ஜஸ்டிஃபைக்கா சொன்னாரு. கேட்கும் போதே அவ்வளவு அபத்தமா இருந்தது. தெரியாதான் சொல்லுவாரு, இந்த ஆம்பளை பசங்களை திருத்தலாம் முடியாது, உங்களை அடிச்சாங்கன்னா திரும்பி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சொல்வாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த வாட்டி அடிக்கவே முடியாத அளவுக்கு அடிங்கன்னு சொல்லிட்டு சொல்வாரு. அது இன்னைக்கும் அந்த வார்த்தை தேவைப்படுது. ஏன்னா லவ்ன்றது நம்ம அன்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தானே தவிர, உன்னை நான் அடிப்பேன், உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன், உன் ட்ரெஸ் முதல் கொண்டு நான் தான் முடிவு பண்ணுவேன்றது பேரு காதல் இல்ல, அது ஒரு விதமான அடிமைத்தனம். உண்மையிலேயே இந்த பெண்களுக்கு அர்ஜுன் ரெட்டி அனிமல் மாதிரியான தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆணை தான் பிடிச்சிருக்கா? கேர்ள்ஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்களேன்.